இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சியான நாடு டென்மார்க். இங்க கார் விலை ரொம்ப அதிகம். அதனால பெரும்பாலும் மக்கள் பஸ்ல அல்லது சைக்கிள்ல தான் பயணிக்கிறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அதிகமா பணம் கொடுக்கணும். அதனால தினமும் வீட்டு சமையல் தான். அப்புறம் 6 வயசுல தான் ஸ்கூலுக்கு போறாங்க. 30 வயசுல தான் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க. கல்லூரி கட்டணம் முழுக்க இலவசம். நல்லா படிக்கும் மாணவர்களுக்கு $900 அரசு மாத சம்பளமா கொடுக்குது. பெயிண்ட் அடிக்கும் வேலைக்கும் இருதய மருத்துவ நிபுணர் வேலைக்கும் சம்பளம் ஒண்ணுதான். அதனால விருப்பப்பட்ட வேலைக்கு போகலாம். எல்லாருக்குமே வாரத்துக்கு 35 மணி நேரம் வேலை தான். வெள்ளிக்கிழமை மத்தியானம் வீட்டுக்கு வந்துடலாம். ஆபீஸ்ல லஞ்சை யாருமே தனியா சாப்பிட மாட்டாங்க. முதலாளி முதல் பியூன் வரைக்கும் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுவாங்க. பாராளுமன்றத்துல பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அனைத்து கட்சி எம்பிக்கள் எல்லாரும் இப்படித்தான் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. மக்களிடையே சகோதரத்துவம் வளரணுங்கிறதுக்காக அரசு பல கிளப்புகளை அமைச்சிருக்குது. இந்த கிளப்புகள்ல சேர்ந்து பல கலைகளை கற்றுக்கிடலாம், கூடி பேசலாம். அரசு பல கூட்டுறவு வீடுகளை ஒன்னா கட்டி இருக்குது. இதுக்கு போஃபலஸ்கேப் அப்படின்னு பெயர். 30 குடும்பங்களை குடியமர்த்துவாங்க. இங்க விதியே எல்லாரும் எங்க வேணும்னாலும் போகலாங்கிறது தான். யாரும் யார் வீட்டுக்குள்ளேயும் போகலாம். வீடுகள்ல கூட்டுறவு சமையல். மாசத்துல ஒரு நாள் ஒரு வீடு 30 குடும்பங்களுக்கும் சமைக்கும். மற்ற 29 நாட்கள் சமைக்க வேண்டியது இல்ல. இந்த 30 குடும்பங்களும் அதன் பின் வாழ்நாள் முழுசும் நல்ல நண்பர்களா இருப்பாங்க. பணம், ஆடம்பரம் ஆகியவற்றை பொருட்படுத்தாத நாடு டென்மார்க். இத பற்றி கேள்விப்பட்ட உடனே எனக்கு இந்த சங்கீதம் தான் ஞாபகத்துக்கு வருது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.